மாட்டுக்கறி பிரியாணி. சாப்பிட அது நம்மளை கூப்பிடும். நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி ரெண்டும் இருக்குது. மாமு கடைன்னாவே பேசாரப்பள்ளியில் மாமு கடை தான் ஃபேமஸ். நான் பிரியாணி வந்து எப்பவுமே ஒரு பிளேட் அடிப்பாங்க, அப்படியே எடுத்து வச்சுருவாங்க பார்சல். நீங்கள் 3 டைம் 4 டைம் வைக்கிறீங்களா? அது வந்து பிளேட்டை நாங்கள் அளந்து பிளேட்டில் வைக்கிறனால ஜாஸ்தியாகிடும். சரி, பீஸ் ஒரு பிரியாணியே வந்து ஆமாம், ஃபஸ்ட்டு பீஸ் வரும், அப்புறம் ரைஸ் வைக்குவாங்க. ரைஸ் வச்சுட்டு அது போட்டுட்டு திரும்ப 2வது ரைஸு தட்டு ஃபுல்லாக வரும். 4 பிளேட்டு சாப்பிட ஒரு ஆள் வந்து அதிகமாக தெரியும், ஒரு ஆள் கம்மியாக தெரியும். 6 பிளேட் வந்து முட்டை வச்சு ரைஸ் வரும். ஆஃப் 120 ரூபா, 4 பிளேட் 100 ரூபா, ஆஃப் 120 ரூபா. அந்த இடத்துல அப்படி நான் பார்த்தது. ஆமாம், இந்த மாதிரி பிரியாணி வச்சு நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா 3 டைம் 4 டைம் வைக்கிறீங்க. நம்மளது லைவாக தான் வந்து எல்லாம் மல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், ஜாஸ்தியாக தான் போகிறனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். சரி, பக்கெட் வந்து 700 ரூபா ஒரு பக்கெட்டு. ஆமாம். எத்தனை பேர் சாப்பிடலாம்? 6 பேர் சாப்பிட்லாம். முட்டை வரும், 6 முட்டை வரும், 6 பேர் சாப்பிட்லாம். பக்கெட் ஃபுல்லாக வரும். ரைஸும் பீஸும் இருந்தாலும் சரி. சிக்கன் பிரியாணி சிக்கன் அதே ரேட்டு தான், பீஃப் ஒரே ரேட்டு தான். நம்மளுக்கு ரேட்டு எல்லாம் ரெண்டும் ஒரே ரேட்டு தான் இருக்கும். இந்த மாமு கடை பிரியாணி சாப்பிட்டாலே பிரியாணியாக தான் இருக்கும், மாமா தான் இருக்கும். பேசாரப்பள்ளியில் பொறுத்த வரைக்கும் மாமு கடை பிரியாணி தான் ஃபேமஸே இங்கே. அந்த மாதிரி பிரியாணி இங்கே யாரும் விற்கவும் முடியாது, சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஒரு அன்பான ஒரு மனிதர். அந்த மாதிரி பிரியாணி கடை தான் அங்கே. சாப்பிட அது நம்மளை கூப்பிடும். அந்த மாதிரி பிரியாணி தான் இந்த மாமு கடை பிரியாணி. ஓனர்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அந்த பிரியாணி வச்சுக்கிட்டீங்க. அந்த பிரியாணின்னா மாமு கடை பிரியாணி தான் நம்ம ஒரு பேசாரப்பள்ளியிலே சென்னையிலே ஃபேமஸான ஒரு பிரியாணி கடையாகும். வேறு எந்த கடையும் இருக்காது. இது ஒன்றா எங்கே வேணால் சேலஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கேட்கணும்லாம் கேளுங்க. நீங்கள் என்ன பிரியாணி சாப்பிடுவீங்க? நான் சிக்கன் பீஃபு கீஃபு அது 2த்தையும் போடுவேன். ஆமாம், தினமும் சாப்பிடுவேன். பீஃபு சாப்பிடுவேன், சிக்கன் சாப்பிடுவேன், 2மே சாப்பிடுவேன். நாங்கள் சாப்பிடும் போதெல்லாம் அந்த அன்பான ஒரு இனிப்பு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு வீட்டில் பட்டுன்னு நல்லா தூக்கம் வரும், அழகாக தூங்கலாம். நான் இந்த ஏரியா தான். அப்படியா? இங்கே பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. என்ன பிரியாணி சாப்பிட்ட லாஸ்ட் டைம்? மாட்டுக்கறி பிரியாணி. நல்லா இருந்ததா? வேறு என்ன பிடிக்கும் உனக்கு? அது மட்டும் தான் பிடிக்குமா? ஆசார்பாடியில் இருக்கிற மாமு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணார், இங்கே பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் இங்கே பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஒரு பிரியாணி கடைக்கு முதலாக சீக்கிரம் இப்போ தான் வரேனே. ஏன்னா கடை அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணுற டைமு இப்போ தான். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கோம், பிரியாணி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பிரியாணி அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரியாணியே இன்னும் வரல, நாங்கள் அதுலேயே வந்து உட்காண்ட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கஸ்டமரும் இங்கே உட்காண்ட்ருக்காரு, பிரியாணிக்காக வெயிட்டிங்கு. ஆனால் நான் பெரியபாளையம் பகுதியிலேருந்து வரேன். சென்னைக்கு வரும்போதெல்லாம் அண்ணன் கடையில் தான் கன்ஃபார்மாக வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு பற்றி எந்த குறையுமே இருக்காது, அருமையாக இருக்கும் பிரியாணி. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து சாப்பிட்றீங்களே, என்ன வித்தியாசம்? ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குண்ணா, நல்லா மசாலாவோட நல்லா இருக்கும். இதிலே பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி கடைக்கு சீக்கிரமாக வந்து உட்காரதான். ஏன்னா எப்படா வரும் அந்த பிரியாணின்னு காத்துட்ருக்கோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி கடைக்கு லேட்டாக போய் தான் பழக்கம். எல்லா பிரியாணி கடைக்காரும் வந்து நம்மளுக்கு பிரியாணி காலிப்பான்னு கடைசியாக ஒரு பிரியாணி தான் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வரதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பிரியாணி வாங்க போகிறேன். அப்போயாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த கடையில் வந்து கூட்டம் ஆளாக மோதுறாங்களாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேசர்பாடி ஃப்ளைஓவருக்கு இறங்கினோடனே இந்த முத்து ஸ்ட்ரீட், அதாவது மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் வந்து முதல் கடையே. நாங்களே லொக்கேஷனுக்கு ரொம்ப திணறிட்டோம். லொக்கேஷன் போட்டால் கரெக்டாக வருது, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துவாங்க. இந்த பக்கெட் பிரியாணி பார்த்திங்கன்னா 6 பேர் சாப்பிட்லாமா. இதில் வந்து பீஃப் பிரியாணி 700 ரூபா தான், சிக்கன் பிரியாணி 700 ரூபா தான். அதாவது வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா சிம்பிளாக வந்து இந்த ஒரு பக்கெட் வாங்கிட்டு போயிடலாம். 5 பேர் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் 6 பேர் பிரியாணியே சாப்பிட்லாமா. இன்னும் கொஞ்சம் தாராளமாக சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ராவே சாப்பிட்லாம். இது வந்து மாமு கடை பிரியாணி வேசர்பாடி மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம வந்து 40 வருஷமாக நடத்தும் இந்த கடை. சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி ரெண்டும் இருக்குது. நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 80-90 கிலோ போகுது. சண்டேலே நிறைய போகுது. இந்த வேசர்பாடி மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்தோன்னே காரில் நம்ம அரிசி கடை பக்கத்தில் இருக்குது. இது சிக்கன் பிரியாணி வந்து ஆஃப் வந்து
120 முட்டை வச்சு. பீஃப் பிரியாணி அதுவும் 120 ஆஃப் முட்டை வச்சு. குவார்ட்டர் வந்து 100. ஆர்டர்லேயும் தரோம், பக்கெட்லேயும் போட்டு தரோம். பக்கெட் வந்து 700 ஆகுது. 6 பேர் சாப்பிட்லாம். ரைஸு, பீஸு, முட்டையெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஆர்டர் இருந்தாலும் நம்ம ஆர்டரும் செஞ்சு தரோம். 40 வருஷமாக இருக்குதுங்க நம்ம வேசரபாடியில். மாமு கடை பிரியாணின்னு. மாமு வரல, ஒன்று இப்போ வருவார். நான் கேஷியர் பேசுகிறேன். இன்னும் 5-10 மினிட்ஸில் மாமு வந்துடுவார். ஒரு வழியாக ஒரு 100 ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்கியிருக்கோம். ஸோ சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி அவைலபிளாக இருக்குது. ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கின பிரியாணியில் இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், முட்டை, வெங்காயம்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் பண்ணுறேன். அருமையாக இருக்குது நல்லா மசாலாலாம். அதுவும் பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. ரொம்ப குழம்புலாம் இல்லை, ஒரு டீசெண்டாக வந்து ஒரு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பீஸு. ஒரு நல்ல இடத்துல போய் நல்ல பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேசரபாடியில் இருக்கிற மாமு கடை பிரியாணி ஒரு ஒர்த்து ஸ்பாட்டு. மசாலாவாக பிரியாணி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற பிரியாணி தான் உங்களுக்கு இது. கூட முட்டைலாம் வச்சு பக்காவாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் செம்மையாக இருக்குது. ஒரு நாள் எப்படி மிஸ் பண்ணேன்னே தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக அந்த கடை இருக்குது. எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. இப்போவாது பிரியாணி சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். டே பை டே பார்த்திங்கன்னா சென்னையை நம்ம வர வர டீப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால இந்த மாதிரி பெஸ்ட்டு பிரியாணி ஸ்பாட்லாம் கிடைக்குது. நம்ம நிறைய இடத்துல பிரியாணி சாப்பிட்ருப்போம், சாப்பிடும்போது சொல்லுவோம் இந்த பிரியாணி பெஸ்ட்டு, இந்த பிரியாணி பெஸ்ட்டு. ஆனால் சென்னையை பொறுத்த வரையும் ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ சென்னையில் எல்லா ஸ்டேட்டோட பிரியாணியும் கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் ஒரு இடத்துலையும் பிரியாணி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது. இந்த பீஃப் பிரியாணி பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு தக்கராகவே இருக்குது. இது கூட ஒரு 5-6 பீஸ் கொடுத்து ஒரு எக்கு கொடுக்குறாங்க 100 ரூபாய்க்கு. கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு. வேசரபாடியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இந்த கடையோட லொக்கேஷன். அண்ட் நீங்கள் வேசரபாடி சரௌண்டிங்கில் சுற்றி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிட்டு போவாங்க. இது ஒரு பெஸ்ட்டு பிரியாணி ஸ்பாட்டு. சரி, நான் பீஃப் பிரியாணி பார்த்தேன். அதில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து 3-4 டைம் வைக்கிறாரு. ஸோ சிக்கன் பிரியாணியில் அதே மாதிரி வச்சுக்கலாம். ஆமாம். ஸோ அது வந்து எத்தனை பேர் ஒரு பிரியாணி வாங்கினா எப்படி சாப்பிடலாம்? ஒரு ஆள் தான் சாப்பிடுவோம். குவான்டிட்டி இல்லை, குவார்டர் இருக்குது, 100 இருக்குது. ஹாஃபில் வந்து 2 பீஸ் 3 பீஸ் வச்சு ரைஸ் எல்லாம் வச்சு கொடுப்போம். அந்த முட்டைலாம் வரும். நல்லா வயிறுலாம் சாப்பிடலாம். குவார்டர் வயிறுக்குள்ளே தான் இருக்கும். நல்லா பீஸ்லாம் வந்து பெருசாக இருக்குது. ஆமாம், 3 பீஸ் வரும். 3 பீஸ் வரும். நான் ஒரு சஜஷன் கேட்குறேன். நம்ம இடத்துல வந்து சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கும், பீஃப் பிரியாணி ரெண்டுமே நல்லா இருக்கும். அதில் சிக்கன் பிரியாணி லவர்ஸ்க்கு சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணிக்கு பீஃப் பிரியாணி. அந்த கஸ்டமர் அதுக்கு இந்த கஸ்டமர் டேஸ்ட் பண்ணுறோம். மசாலா எப்படி இது அது வேறு மசாலா, இதுக்கு வேறு மசாலா. சரி, நல்லா சூப்பராக இருக்கும். இது தனியாக சமைப்போம். ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேங்க, நல்லா இருக்குது பிரியாணி. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக. ஸோ பிரியாணி வந்து நான் சாப்பிட்டுட்டேன் இங்கேயே. ஸோ வீட்டுக்கு பசங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கலான்னு இருக்கேன். நான் ஒரு டோக்கன் கொண்டேன், காசு காமிச்சிட்டேன். ஒரு டோக்கன் நானும் வாங்கியிருக்கேன். ஸோ பசங்களுக்கு ஒரு பிரியாணி வாங்கிட்டு போகிறேன். நல்லா இருக்குது, அதனால் வாங்கிட்டு போகிறேன் வீட்டுக்கு.